Please subscribe Sadhguru Sai Creations. பேரலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உடலில் ஏதாவது ஒரு பகுதி நமக்கு செயலிழந்து இருக்கிறது. இது வர்றதுக்கான காரணம் வந்து பக்கவாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவுமே சித்த மருத்துவத்தில் வாதம் தொடர்பாக வரக்கூடிய நோய்களில் ஒன்றாகத்தான் இருக்குது. பிரெயின் செல்ஸில் நிறைய டேமேஜ் ஏற்படுது ஆல்கஹால் நிறைய எடுக்கிறதுனால அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நமக்கு பக்கவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதிகமாக ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி பேரலிசிஸ் வந்து அட்டாக் ஆகுது. இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பக்கவாத நோய்களுக்கு சிறந்த மருந்து வழிமுறைகள், ஸோ இதிலேருந்து நம்ம முழுவதுமாக குணம் பெறுவதற்கான வழிமுறைகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பேரலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உடலில் ஏதாவது ஒரு பகுதி நமக்கு செயலிழந்து இருக்கிறது. இது வர்றதுக்கான காரணம் வந்து பக்கவாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவுமே சித்த மருத்துவத்தில் வாதம் தொடர்பாக வரக்கூடிய நோய்களில் ஒன்றாகத்தான் இருக்குது. பொதுவாக இந்த பக்கவாதம் வருதுன்னா சில சிம்டம்ஸ் நமக்கு கொஞ்ச நாள், ஒரு 5-6 மாதங்களாக, 1 வருடங்களாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம வந்து இதுதான் அப்படின்றது நமக்கும் சரியாக தெரியாததுனால திடீர்னு ஒரு நாள் வந்து பேரலிசிஸ் வர மாதிரி இருக்கும். இல்லை இது யாருக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிகமாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு அடிக்கடி நமக்கு இந்த மாதிரி, அதாவது சிறுமூளை பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, பிரெயின் ஸ்டெம்மில் வந்து அதிகமாக பாதிப்பு ஏற்படுது, பிரெயின் செல்ஸில் நிறைய டேமேஜ் ஏற்படுது ஆல்கஹால் நிறைய எடுக்கிறதுனால அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நமக்கு பக்கவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா பிரெயினில் ஏதாவது பிளட் கிளாட்ஸ் இருக்குது. நமக்கு வந்து ஸ்கல் போன்லேயோ இல்லை தலையில் எங்கேயாவது ஒரு இடத்துல அடிபடுறதுன்னா அதனால் நமக்கு வந்து கிளாட்ஸ் ஏற்படும் பொழுது நமக்கு அந்த பிரெயினோட ஏதாவது ஒரு ரீஜன், ஏதாவது ஒரு லோபில் பாதிப்பு ஏற்பட்டு அதனாலேயும் அங்கே இருக்கக்கூடிய நர்வ்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகி நமக்கு உடலில் பாதிப்பு ஏற்படுது. பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதிகமாக ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி பேரலிசிஸ் வந்து அட்டாக் ஆகுது. இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ பேராப்ளீஜியா, குவாட்ரிப்ளீஜியா, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி பக்கவாத நோய்களுக்கு சிறந்த மருந்து வழிமுறைகள், ஸோ இதிலேருந்து நம்ம முழுவதுமாக குணம் பெறுவதற்கான வழிமுறைகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்காங்க, வீட்டில் யாருக்கோ இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்குன்னா உடனடியாக நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள், உணவு முறையிலேருந்து நம்ம நிறைய கரெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வரணும். ஸோ பொதுவாக பார்த்தோம்னா இரவு சரியான ஒரு உறக்கம், போதுமான அளவுக்கு ஒரு உறக்கம், அதாவது 8 to 9 மணி நேரம் வரைக்கும் நல்ல ஒரு உறக்கம் தேவை அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சரியான ஒரு உறக்கம் வந்து நமக்கு தேவைப்படுது. இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா வாரம் 2 முறையாவது எண்ணெய் குளியல் கட்டாயம் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ எவ்வளோக்கு வந்து நம்ம ஆயில் அப்ளிகேஷன் கொடுத்து நர்வ்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணுறோமோ, இல்லை தலையில் இருக்கக்கூடிய பிரெயின் செல்ஸை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதற்கு வந்து பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய தைல வகைகள் நிறைய இருக்குது. ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு தைல வகை சொல்கிறேன். அது வீட்டில் கூட நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த தைலத்தை வந்து தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிரெயின் செல்ஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். உடலில் இருக்கக்கூடிய மசில்ஸ் மற்றும் நரம்புகள், தசைகள், இது எல்லாமே வலிமையாகி பிளட் சர்க்குலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு அதிகமாகும். சரி, இதற்கு நம்ம என்ன பண்ணலான்றதும் நான் சொல்கிறேன். பேசிக்காக வந்து பார்த்தோம்னா இதற்கு நல்லெண்ணெய் நமக்கு தேவைப்படுது. ஸோ இதனோட என்னென்ன மூலிகைகள் தேவைன்னா
தேன் மெழுகு நமக்கு முக்கியமாக தேவை. இந்த தேன் மெழுகு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம், ஸோ நம்ம உடலில் அந்த மூலிகையெல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயோடு பயன்படுத்தும் பொழுது அப்சார்ப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உள்ளே வந்து ஊடுருவி அந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி செய்கிறதுக்கு தேன் மெழுகு நமக்கு தேவைப்படுது. ஸோ இதனோடு பார்த்தோம்னா எருக்கு இலைகள் நமக்கு தேவைப்படும். ஸோ எருக்கு இலைகள் ஒரு 5-6 இலைகள், நல்லா பழுத்த எருக்கு இலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதற்கு அடுத்ததாக வாத நாராயண இலைகள் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குறுந்தொட்டி, முழு சமூலம், அதாவது முழு தாவரமும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட வந்து பார்த்தோம்னா கீழா நெல்லி, இப்போ கீழா நெல்லியும் முழு தாவரமும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்த்து தேன் மெழுகும் ஒன்று சேர்த்து, தேன் மெழுகு வந்து தனியாக அப்புறமா போட்டுக்கலாம். இந்த மூலிகைகள் எல்லாமே நல்லா அரைத்து நல்லெண்ணெயோட காய்ச்சி நம்ம எடுக்க வைக்கணும். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே தைல பதத்துக்கு வரும்போது இந்த தேன் மெழுகு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் போட்டும்போது அது நல்லா மெல்ட்டாகி இதனோட சேர்ந்துடும். ஸோ இந்த எண்ணெயை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இது தினந்தோறும் இல்லைன்னா வாரம் 2 முறை, அதாவது வாரம் 2 முறை தலையிலிருந்து உடல் முழுவதும் தேய்க்கணும். தினந்தோறும் நமக்கு எந்த இடத்துல நமக்கு அஃபெக்ட் ஆகிருக்கோ, கையிலையோ கால்லையோ நமக்கு வந்து எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நரம்புகள் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்கும். ஸோ இதை எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு காலையில் கொஞ்சம் நேரம் சூரிய வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் நிற்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பெரும்பாலும் சருமத்தில் இருக்கக்கூடிய நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரி வாதம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு, சருமத்தில் ஏற்படக்கூடிய இந்த சொரியாசிஸ், எக்ஸிமா, இதற்கு எல்லாமே வந்து பார்த்தோம்னா நல்லா ஆயில் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு சன்லைட்டில் வந்து நிற்கிறது நம்ம வழக்கம். ஸோ அந்த மாதிரி நிற்கும்பொழுது அந்த நோயோட தன்மை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி சன்லைட்டில் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குணம் பெற முடியும். அதற்கு அடுத்ததாக மருந்து முறைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்து வகைகள் எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து அமுக்ரா சூரணம், பஞ்ச தீபாக்கினி சூரணம், அஷ்டவர்க்க சூரணம், இந்த மாதிரியான மருந்துகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இந்த மருந்துகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா காலை இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்திகிட்டே வரணும். ஸோ தொடர்ந்து வந்து இதை பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாதம் குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக பெருமருந்து வகைகளை இந்த சூரணத்தோடு இதையும் சேர்த்து சாப்பிடணும். அதாவது சிலாசித்து பருப்பம் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயுமே சிலாசித்து பருப்பம் நிறைய வகைகளில் நம்ம செய்கிறோம். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கற்பூர சிலாசித்து அப்படின்ற ஒரு டைப் இருக்குது. இதுதான் நம்ம உடலில் எலும்புகள், தசைகள், வாதம் தொடர்பான நோய்கள் இதை வந்து சரி செய்யக்கூடியது. இந்த கற்பூர சிலாசித்து என்னென்னா வெற்றிலை சாறு விட்டு அரைத்து புடம் போட்டது. ஸோ இதை நல்லா அரைச்சி, வெற்றிலை சாறு விட்டு அரைச்சி புடம் போட்டு எடுப்பாங்க. இதே மாதிரி 3 முறை திரும்ப திரும்ப வெற்றிலை சாறு விட்டு அரைச்சி புடம் போட்டு எடுத்த இந்த கற்பூர சிலாசித்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது வாதம் தொடர்பான நோய்கள், நம்ம உடலில் இருக்கக்கூடிய தசைகள் மற்றும் நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா இந்த கற்பூர சிலாசித்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். வாதம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு மறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போது நம்ம உடலில் பக்கவாதம் இருந்ததுன்னா இந்த 3 வகை சூரணம் நான் சொன்னேன், அதில் வந்து இந்த சிலாசித்து பருப்பம் 1 சிட்டிகை அளவு வைத்து நம்ம தேனில் குழைத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இந்த பக்கவாதம் குறைய ஆரம்பிக்கும். இதனோடு சேர்ந்து இந்த காய்கறி வகைகளும் கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் மறக்காமல் முடக்கத்தான் கீரை வந்து சாப்பிடணும். ஸோ அதிகமாக இந்த முடக்கத்தான் கீரை நம்ம சாப்பிடும்பொழுது நமக்கு இந்த வாதம் தொடர்பான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.